என்ன பண்ணியா மாடி தோட்டம் பாத்தியா எப்படி இருக்குன்னு பாத்தியா? மாடி தோட்டம்லாம் சூப்பர். ஆனா நீ 8K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னமோ கண்டெஸ்ட் பண்ணி என்னாச்சு? யாருமே ஜாயின் பண்ணலையே. பண்ணுறியா? சரி சிரிச்சது போதும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஏறுனா நோட்டிபிகேஷன் ஆளுங்கிறது கொடுக்கணும். அது வந்து கொடுக்கல. ஸோ நோட்டிபிகேஷன் கம்மியா போறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அந்த வியூஸ் கம்மியா போகுது. ஸோ நம்ம இந்த வீடியோ டேக் பண்ணிடலாம் கீழே, அவங்க பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பார்க்கலாமா என்னன்னு? சரி வாங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு வீக்குமே குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நல்ல கத்திரிக்காய் நிறைய வருதுங்க. இந்த சைஸ் வந்து இந்த கத்திரிக்காய் தாண்டி கொடுத்துருக்கு. பிஞ்சு மறுபடியும் நிறைய விட்டுருக்கு கத்திரிக்காய். பண்ணி இங்கேருந்து பாரு நிறைய வந்திருக்கு பாரு. எல்லாமே எடுத்துருமாங்க. தம்பி கையில கொடுத்துறதாமா, தம்பி கொடுத்துரு. இந்த தட்டில் வச்சுக்கோ, எல்லாமே தட்டில் வச்சுக்கோ, வாயில் கூடாது, கரையாயிரும் வாய். மூணு கத்திரிக்காய். இது பாருங்க, இந்த செடியில பாத்தீங்கன்னா இப்பதான் அந்த இந்த பூச்சி வர ஆரம்பிக்குது பாருங்க. இந்த மாதிரி கருப்பு எறும்பு வந்தாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அஸ்வினி பூச்சி, வெள்ளை பூச்சிம்பாங்கல்ல, அது இருக்கும். இப்போ ஸ்டார்ட் ஆகிறனால எறும்பு வருது சாப்பிட்றதுக்கு. இது வரக்கூடாது, வந்துனாவே உங்களுக்கு செடி ஸ்பாயில் ஆயிரும். இதுக்கு நீங்கள் வந்து மீனமிலமோ இல்லை வந்துட்டு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும். பெருங்காய கரிசல், 3G கரிசலாம் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து போகும். இல்லைனா வந்து செடி பாயில் ஆயிரும். கட் பண்ண மணியா. ஓகே, அடுத்து வந்து பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்கு. அது போக அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் பச்சை மிளகா. மாடி தோட்டத்தில் வந்து என் பையன் லாங்குவேஜ் வித்தியாசமா இருக்குங்க. மாடி தோட்டத்தில் வந்து சொல்லுப்பா என்னப்பா. வீடியோ எடுக்கிறோமா? சரி ஹாய் சொல்லிடு. நல்லா இருக்கிறீங்களே? சரி பா, நம்ம பச்சை மிளகா பறிக்கலாம். இங்கே இருக்கு பாரு மண்ணி, இங்கே வா. பாரு அந்த பக்கம் இருக்கும் பாரு. அப்படியே புடி, அதுக்கெல்லாம் கத்திரி தேவையில்லை. ம் அப்புறம் வந்து இது வந்து பிரண்டைங்க. பிரண்டை நான் இன்னைக்கு பொறிக்கல, நாளைக்கு தான் பொறிக்க போகிறேன். ஏன்னா இது வந்து பிரண்டை சட்னி நாளைக்கு வைக்கலான்னு இருக்கோம். சரி இப்போ நாளைக்கு காலைல பொறிச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கும். அதனால் இப்போ நாங்கள் பொறிக்கல பிரண்டையை. அடுத்து வந்து இது டோக்கோ தக்காளி. இது வந்து ஆப்பிரிக்கால ஃபேமஸா நம்ம வந்து பீஸால எல்லாம் டாப்பிங்ஸ்க்கு போட்ட தக்காளி. இது பேர் வந்து டோக்கோ தக்காளி. வாங்க பறிக்கலாம். இந்த டோக்கோ தக்காளி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு பராமரிப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இல்லைங்க. வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து நிறையா பாருங்க வந்துக்கிட்டே இருக்கும். பட் இது வந்து நம்ம நார்மல் தக்காளி மாதிரி இருக்காது. டேஸ்ட் எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் வந்து இது ஒரு பெரிய பராமரிப்பு தேவையில்லை. எங்களுக்கு என்னன்னா இது வந்து 8 மணி நேரம் சூரிய வெளிச்சல் இருக்கும், தண்ணி, இது மட்டும்தான் தேவை. மற்றபடி உங்களுக்கு வந்து இதில் வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி பூச்சியுமே சீக்கிரம் பிடிக்காது. சைஸும் பார்த்து நெல்லிக்காய் மாதிரி தான் இருக்கும் சைஸ். தம்பி கொடுத்துரு மஞ்சா. அது எல்லாத்தையும் பிடிச்சிரு. எல்லாத்தையும் பிடிச்சிரு. ரெட் ஆகிறதுலாம் பிடிச்சிரு.
ஓகே வாங்கிப்பா போதும். அடுத்து வந்து இங்க வாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி அதை காட்டுறேன். இது நம்மளுக்கு பாருங்க சைஸு நல்லா பெருசாக வருது. உங்களுக்கு சின்னதாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய இலைகள் வந்து தேவையில்லாமல் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வெட்டி விட்டினா தான் சைஸ் பெருசாகும், இல்லைன்னா சத்துக்கள் போயிட்டு இருக்கும். இங்கே பாருங்க நான் பூக்கள் இருக்கிறத மட்டும் வச்சிருப்பேன், மீதி எல்லாமே வெட்டி விட்டுருப்பேன். ரொம்ப வெட்ட வேண்டாம், ஒரு சில கிளைகள் விட்டுட்டு மீதி மட்டும் பெருசு பெருசாக வளர்றதை வெட்டிடுங்க, சைஸ் நல்லா வரும். இது எனக்கு தெரிஞ்ச இன்னொரு 1 வீக் ஆயிடும்னு நினைக்கிறேன் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு நல்ல டிப்ஸ் போடுறேன். அடுத்து வந்து மணி எங்கே பார்த்தியா ரோஸ்? நேத்து பார்த்தோமே அதே ரோஸ் தானே. நேற்று நம்ம எடுத்தோம், இன்னொன்று வந்திருக்கு. இது வந்து 7 days ரோஸ். 7 days ரோஸ்னா என்ன தெரியுமா? 7 நாளும் பூக்கூடியது, அதான் 7 days ரோஸ்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டே இருக்கும் பூக்கள். இதோட பராமரிப்பு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். அடுத்து வந்து திராட்சை கொடி பற்றி வச்சுருக்காங்க. அது போக இது வந்து மல்லிகைப்பூ. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஹார்வெஸ்ட் இதுதாங்க. தாங்க காமிச்சிருப்பா, காமிச்சிரு பா, காமிச்சிரு நம்ம ஹார்வெஸ்ட்டை. அடே இன்றைக்கி தான் நம்ம ஹார்வெஸ்ட் இதுதாங்க. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.